மல்லிகா, என்னம்மா காலையிலேயே இப்படி சோகமா இருக்கிற? அண்ணி எதுவும் உன்னை வஞ்சாளா? இல்ல உடம்பு கிடம்பு எதுவும் சரியில்லையா? என்னாச்சுமா சொல்லுமா அந்த அம்மாட்ட. அம்மா, உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லாத்தாம்மா இருக்கேன். அப்புறம் என்னம்மா, அண்ணி எதுவும் வஞ்சாளா? ஏதாவது சொன்னாளா? என்னாச்சுமா? அம்மா, அண்ணியெல்லாம் என்னை ஒன்றும் சொல்லலம்மா. அப்புறம் ஏமா இப்படி சோகமா இருக்க? என்னாச்சுமா சொல்லுமா. அம்மா, இன்னைக்கு எனக்கு மீன் குழம்பு, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, மட்டன் கிரேவி இதெல்லாம் வச்சு சாப்பிடணும் போல இருக்குமா. அடியே என் லூசு மகளே, இதுக்கு தான் காலையில எந்திரிச்சதுலேருந்து இப்படி மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டு இருக்கியாக்கும். என் மருமகளை கூப்பிட்டு இப்பயே உனக்கு இது எல்லாத்தையும் செஞ்சு தர சொல்றேன் பாரு. மருமகளே, மருமகளே, இங்க வாமா. அத்தை, என்னங்க அத்தை, கூப்பிட்டீங்களா அத்தை? மருமகளே, இங்க பாரு, என் ஆசை மகன் எவ்வளவு சோகமா இருக்கான்னு பாரு மருமகளே. ஏன் சோகமா இருக்குன்னு கேட்டா, அவளுக்கு இன்னைக்கு மீன் குழம்பு, கறி குழம்பு, சிக்கன் பிரியாணி இதெல்லாம் சாப்பிடணும் போல ஆசையா இருக்குன்னு சொல்றா மருமகளே. எப்படியாவது ஏற்பாடு பண்ணு மருமகளே. அண்ணி, ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணி, எப்படியாவது அண்ணிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணுங்க அண்ணி. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, அண்ணிட்ட சொல்லி எப்படியாவது எடுத்துட்டு வந்து இன்னைக்கு எனக்கு செஞ்சு கொடுங்க அண்ணி. யாரு உங்க அண்ணேட்ட சொல்லி எடுத்துட்டு வர சொல்லவாக்கும்? உங்க அண்ணன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மீன் கறின்னு எடுத்து கொடுக்கறதே பெருசு. சரியான கஞ்ச பிசினாரி. அவர்கிட்ட போய் இன்னைக்கு சொன்னோம்னா எடுத்து தருவாரா? இருந்தாலும் நீ என் நாத்தனாரு, நீ ஆசைப்பட்டுட்ட, உனக்காண்டு முயற்சி பண்ணி பார்க்குறேன். என்னங்க, என்னங்க, இங்கே வாங்க ஒரு நிமிஷம். சின்ன பொண்ணு, என்னம்மா கூப்பிட்டியா? ஏங்க, இன்னைக்கு என்னமோ எங்கள் 3 பேருக்கும் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடணும் போல இருக்குங்க. அதனால நீங்கள் போய் எங்கள் 3 பேருக்கும் சிக்கன் பிரியாணி வாங்கிக்கோங்க, அப்படியே சிக்கன் 65 வாங்கிக்கோங்க, அப்புறம் மட்டன் கிரேவி மறக்காமல் வாங்கிக்கோங்க, அப்படியே கொஞ்சம் பொரிச்சு மீனும் வாங்கிட்டு வந்துருங்க. ஏங்க, இதெல்லாம் எங்களுக்கு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா வீட்டில் பழைய சோறு இருக்கோ அதை சாப்பிட்டுக்குங்க. சீக்கிரம் போய் வாங்கிட்டு வந்துருங்க. அது போக இவங்களுக்கு இவ்வளவும் வாங்கி கொடுத்துட்டு நம்ம பழைய சோறை சாப்பிடவா? என்ன செய்யலாம்? நல்லா யோசிடா சின்ன தம்பி, நல்லா யோசி. ஐடியா வந்துருச்சு. சின்ன பொண்ணு, ஹோட்டல்லாம் வாங்கி சாப்பிட வேண்டாமா. அம்மாக்கு வேற உன் கையால செஞ்சு கொடுத்தாதான் அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் போய் இப்பவேவும் மட்டனு சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், மீன் கூட வாங்கிட்டு வந்துடுறேன். வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம். என்னம்மா சின்ன பொண்ணு? இங்க பாரு, என் தங்கச்சிக்கு வீட்லயே செஞ்சு சாப்பிடுவோம் சொல்லவும் சந்தோஷம் தாங்கல. நான் இப்பயே போய் வாங்கிட்டு வந்துடுறேன் சின்ன பொண்ணு. அத்தை, எப்படி அத்தை, உங்கள் மயனை ஓட ஓட விரட்டிட்டேன் பாருங்க கறிக்கடைக்கு. எங்க அண்ணினா அண்ணி தான்.